நீ பர்றா ஓய் ஏந்திருவாய் காலாவாய் எவ்வளவு நேரம் தான் தூங்கும் நீ ஏன் நம்மளுக்குள்ள மீன் குழம்பு டேய் நீ மீன் குழம்பு சாம்பார் தானே போட்டாங்க அதான் நம்மளுக்கே மீன் குழம்பு ஐயோ மீனோட அழிங்க இன்னைக்கு என்ன நீங்க பகவானுடைய நல்ல பண்டிகை பார்த்துன்னு இந்த ஊர்ல வருஷம் இந்த கிராமத்தில் நடக்குது. பகவான் என்ன அருமையா எல்லாருக்கும் சுகமா வச்சுங்கிறாரு. கறி மீனன் என்ன போல பகவானே நீங்க பண்டிகை பட்சம் நான் ஆடி கேட்ட சாப்பிட்டு வந்தேன். பாடு அந்த மாலவன் வடிவும் அது கண்டேன் மலர்களிலே பல நிறம் கண்டேன் அந்த மாலவன் வடிவும் நாராயணம் எம்பெருமான் புகழை பாடிக்கொண்டே அடைந்து விட்டேன் பகலவன் கோட்டை. ஆகியா அரக்கர்கள் அரை புத்தி உடையில் இருந்த கேள்விப்பட்டிருக்கிறேன். உண்மையாகவே தெரியவர்களை பார்த்தார். ஆகாய் கவல்களை எழுப்பினால்தான் அரக்கர்கள் அவர்கள் கோட்டை வரவழ செய்யக்கூடிய பைரவன் அவருடைய மகன் மணிகண்டன் இருவரும் எங்கிருக்கார் என்று நமக்கு தெரியும். சரி, ஏற்பி பார்க்கலாம். ஏய் தம்பி, டேய் தம்பி, என்ன விந்தியாக இருக்கிறது? இவன் கையில கொசு கடிப்பது அவனுக்கு எப்படி தெரியும்? அவன் கையில கொசு கடிப்பது இவனுக்கு எப்படி தெரியும்? ஒன்றுமே விளங்கவில்லை. சரி, போட்டு ஏற்பி பார்க்கிறேன். டேய் தம்பி, டேய் சின்ன பொண்ணு பக்கத்துல பார்த்துருது 5 மணி மேல பார்த்துல அவ்வளவு படிக்குமாமா. நாராயணம் வீட்டின் ஆபத்தியா இருக்கிறான் போலும். சரி, போட்டோம் மட்டும் ஏற்பி பார்க்கலாம். டேய் தம்பி, டேய் கம்யூனிட்டி பையா, உனக்கு புத்திக்குதான் புத்தி இல்லடா. மொத்தா சரி கேக்குறியா? யாராத்துல வச்சுக்கணும் பர்ற கட்டிங்க ஒன்ன எடுத்து சாப்பிட்டு அப்படியே பர்றா காலா போய். நாராயணம் இவனுக்கு இவனுடைய பிரச்சனை. சரி, மாட்டோம் உறங்கி விடவே கூடாது, எழுப்பியே தர வேண்டும். தம்பி டேய் காலா போய் விட்டு போடா. நீ அப்பப்ப நோட்றா. நான் யாரு தெரியவில்லை. என்னை பார்த்தா யாரும் உங்களுக்கு புரியவில்லையா? பூ வைக்கிற பண்டாரம் முன்ன சைக்கிள தட்டில விட்டு வந்தாங்க. வியாபாரம் சொல்லிட்டு காலையில கயிற்றுல கையில மாட்டாங்க சாமிய ஒரு மாதிரி தெரியுமா? பிரம்மசுதன். ஓ பிரம்மசுதன். பிரம்மசுதன் நான்தான் மகாமுனியுடைய பெயர். நான் ஆதார்களா போறம்போக்கு நான் யாரு தெரியல. உப்புப்பான் எத்திலே திருநாம பட்டை கைத்திலே ருத்ராட்சி கொட்டை கையிலே கட்டை இடிப்பிலே காவி சட்டை சொல்ல போனா கல்யாணம் தான் போட்டேன்.
பொட்டியா நானு நாராயண மட்டும் சொல்லாத. நாராயணனாலே எனக்கு வெயிட் டெஸ்ட் ஆகிடுச்சு. சரி மாட்டோம் இங்கு மாலா நேரம் கூப்பிடவில்லை. யாருன்னு? டேய். ஒப்பம் பேருண்ணா. ஏய் எங்க ஒப்பம் பேரு. ஒப்பம் பேரா? என்னுடைய தந்தை பெயர் பிரம்மதேவன். ஓ, அப்பம் தான் பெருமளை சொத்தேன். படைக்கும் தொழிலை செய்யக்கூடிய பிரம்மதேவன். படைக்கிறாரா? ஆமா படைக்கிறாரா? படைக்கும் தொழில் இருக்கிற பாமா அந்த மக்கள் படிச்சது யாரு? எமது தந்தை தான். உண்மை. என் மச்சான் படிச்சது யாரு? விவசாயம் படைத்தது எமது தந்தை தான். பெட்டியார் மருந்துங்க தாய் தகப்பன படிச்சது இதுவரை படைத்ததும் எமது தந்தை தான். என் அருமை தந்தை வாழ்க்கை படிச்சது யாரு? அவரை படைத்ததும் எமது தந்தை தான். எல்லாம் படிச்சது உங்க அப்பா தான். ஆமா, என்ன படிச்சது யாரு? உன்னை படைத்ததும் எமது தந்தை தான். ஒப்பம் வந்து என்ன படைக்கிறதுக்கு எங்க அப்பனை எதிர்த்து முழுக்க கவுல நான் தீசினேன். டேய் ஒப்பம் பேர் சொல்லிட்டு ஒப்பம் படைக்கிறான். ஆயுடைய பெயர் சரஸ்வதி அம்மையார். சொல்லிட்டேன்டா. ஏய் சரஸ்வதி அம்மையார். புரியல, வேற பேர் என்ன இருக்குது? கலைவாணி. ஓ, கடவுள் என்ன பண்றான்? கலைவாணிடா டேய். கலைவாணி. வந்த காரணம் என்ன? காரணம் என்ன தெரியவில்லையா? தெரியவில்லை? புரியவில்லை? புரியவில்லை. எந்த நாடு? ஓ, எந்த நாடு? பகலவன் கோட்டை. பாலனம் கோட்டை. ஆமா. இது ஆளக்கூடிய பைரவர் இருக்கணும்லவா? பைரவர். பைரவா? டேய் பைரவா? பைரவனா பைரவன். பைரவனா? பைரவனா பைரவன் எங்க சாமான் தான்? டேய் எங்க ஏத்தமான் தான்? அவரை சந்திப்பதற்காக ஓட்டுறவா ஓடி ஓ, வந்திருக்கிறேன். அவளை சந்திக்கிறேன் நீ. உண்மைதான். நீ பக்கம் இது. ஒரு மயிரா டேய் ஒரு புறமா இது. ஆகட்டும். நம்ம சப்பியை தேடி நம்ம கொட்டியை பகலவன் கோட்டையை தேடி பகலும் கோட்டையை தேடி நம்ம சப்பியை நாடி சபையை தேடி நாரதமுள்ள பிரம்ம வந்துக்கிறான். ராஜா நாரதமுள்ள பிரம்ம வந்துக்கிறான். நாரதனுக்கு புள்ள பிரம்மதேவன் எந்த யுகத்துல பிறந்துக்கிறான்? போன கார்த்திகை மாசத்துல பிறந்துட்டீங்க. பிரம்மசுதன் எங்க இருக்க? நாரத மகாமுனிவர் எங்க இருக்கிறாரு? வெளிக்கிறீங்க. சொம்புல தண்ணி எடுத்து போயா. ஒரு வருஷம் கல்ல பார்த்தா ஏட்டுக்கு வெளிக்கிறாரு. யாரோ வந்து தாலியா இருக்கா? கமலா என்ன மாதிரி பேசுறீங்க? பேசுங்க சொல்லு. அது வெளிச்சா இருக்கிறார். ஏய் வந்திருப்பது யார் தெரியுமா? யாரு? அசுரர்களுக்கு அபகாரி, அபகாரி, தேவர்களுக்கு உபகாரி, உபகாரி, நமக்கு எதிராளி. எதிராளி. எதிராளியாக இருந்தாலும் வீடுகாடி வந்தவருக்கு ஓட்டை தேடி தண்ணி ஊத்தணும். நாய் பால் நாக்கால் சலுக்கு புழுக்கு நக்கிட்டு போவார். யார் அவரு? ஆமா. அது அறிவு கட்டவனே. எதிராளியாக இருந்தாலும் பகையாளியாக இருந்தாலும் வீட்டை தேடி வந்து விட்டால் விரோதத்தை பாராட்டக்கூடாது. ஆமா. எல்லாம் வாங்க வாங்க. உட்காருங்க. உட்காருங்க. என்ன சாப்பிடுறீங்க? என்ன சாப்பிடுறீங்க? அப்படின்னு கேட்கணும். தண்ணி சாப்பிடுறியா? தலப்பு சாப்பிடுறியா? அதான் மரியாதை. ஆமா. வந்திருப்பது யார் தெரியுமா? யாரு? திருலோக சஞ்சாரி. அப்ப வைகாபுரி ஆச்சாரிக்கு என்ன வேணும்? சித்தாதா நாத்தனா ஓர வச்சு திரு என்றால் என்ன? திரு என்றால் மூன்று. சொர்க்க மத்திய பாதாளம். இந்த மூன்று உலகத்தையும் கண்ணிமைக்கும் நேரத்திலே சுற்று மாற்றல் படைத்தவர். மூணுக்கு சுற்று அவரு. என்னத்த? சொன்னியா? ஏய் பிரம்மசுதன் கலைவாணி புதல்வன். யாரு? நாரதன். கலைவாணி யார் சொல்றீங்களா? கலைவாணி நிகழ்ச்சி சொல்லு. பாத்து விட்டாங்க. உங்களுக்கு பாத்து விட்டாங்க. சரஸ்வதி. சரஸ்வதி இது தெரியாது. அத பங்கற விஷயம். ஏய் நாவிலே குடியிருப்பவள் தான் சரஸ்வதி. யாரு நாத்த நாக்குல குடிக்கிறாங்க? ஆமா. நாக்குலயா? பூ. அடவன் நாக்கு அரக்கோ. ஒத்த நாக்குல குடிக்கிறாங்க. உண்மை. எனக்கு சந்தேகம். என்ன சொல்லுங்க? இந்த நாக்குல ஒத்த குடி இருக்கிறான்னா இந்த 1க்கு 2க்கு எந்த பக்கம் போறான்? அறிவற்ற முண்டம் தேவர்களுக்கெல்லாம் நரை திரை மூப்பு பிணி சாக்கடை எல்லாம் கிடையாது. அவர்களாம் நாவல் குடிக்கிறாங்கன்னா என்ன அர்த்தம்? நீ பேசுறீப்போ இந்த அகடை கூட தப்பு தப்பா பேசுறதுனா யாரு? அந்த கலைவாணி உன் நாவில இருப்பதா தான் நீ பேசுற. அந்த கலைவாணி உன் நாகல் என்ன வச்சுக்க நாவில குடியிருப்பவள் சரஸ்வதி. சரஸ்வதி முதல்வன் நாரத முனிவர். சரி நீ போய் தகுந்த மரியாதையா குடியா போ. வாழ்க வளமுடன். ரொம்ப மரியாதை உள்ள பையன். சாமி மரியாதாவா? பத்தியா சாமி மரியாதாவா? ஓ சாமி மரியாதாவாயா? அந்த மரியாதாவா? என்ன பாக்குறா? தாருக்கு மரியாதா? மரியாதாவா சொல்றா? டேய் வர முடியாது போடா. ஏன் வரல போடா? இவ்வளவு மரியாதை இவ்வளவு மரியாதை இவ்வளவு மரியாதை. அவர் யாரு? யாரு? ஏண்டா முற்றும் துறந்தவன். முன்படுத்தோடு முற்றும் துறந்தவர் என்றால் என்ன? மண்ணாசை பெண்ணாசை பெண்ணாசை சொல்ற மூவாசை வெறுத்தவர். மூணு விட்டு விட்டு என்ன சொல்றீங்க?
பொருளாசை அவர் ஒரு துறவி. துறவி. அவருக்கு இப்படி நடப்பாங்க. அவருக்கு ஆத்திரம் பிறந்தால் எனக்கு மூத்திரம் வராது. பாவிங்க போகஸ போட்டு உடம்பு சூடா போனா மூத்திரமே வர மாட்டேங்குது. அவருக்கு கோபம் பிறந்தால் உன்னை பெட்டை நாயாக போகணும் சாப்பிட்டு சமைத்து விடுவேன். ஐயோ நீ சமி நாலு போய் சமைச்சு சாமி நீ பொண்ணனாய சபிக்காத. நீ பொட்டனாய சபிச்சா ஊருல கடனாய ஒரு பெரியவரை கண்டால் ஒரு சிறியவன் கை கட்டி வாய்ப்பத்தி அடக்கத்தோடு நடக்க வேண்டாம். அடக்கம் அமரரில் உயிக்கம் அடங்காத்து அன்றாட கீக்கும் நாட்டியமாலாம் போதும். ஸ்கூல் லீவ் விட்டுறாங்க எல்லாம் ஒரு கையில ஒரு பேட் எடுத்துக்கினேன் ஒரு பால் எடுத்துக்கினேன் போய் பேட்டை கிரிக்கெட் ஆடிங்க அப்படியே நான் உன்னை அடிக்க நான் உன்னை அடிக்கும் நீ என்ன அடிக்கும் நான் உன்னை அடிக்கும் நீ என்ன அடிக்கும் ரெண்டு பேரும் அப்படியே கட்டி புஞ்சின அப்படியே டவுசர் கீச்சின்னு வரும். அதான் அடக்கம் அமரல் உயிக்கம் அடங்காது அன்றாட இந்த பொருள் யாரு எழுதினாரு? அப்பர் புள்ள ரப்பர் அப்பர் புள்ள ஏய் போடா ஏட்டா போடா கை கட்டி போட்டு வாழ்க 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 வாழ்க. அவன் அறியாத பையன் தெரியாத சேர்ந்துட்டான். அவனை நீ தான் மண்ணாடிக்கணும். மன்னிக்க வேண்டும். மன்னித்தேன் மறந்தேன். அவன் சின்ன பையன் தெரியாத சேர்ந்துட்டான். எங்க எஜமா உங்களை கை கட்டி திறம் தாத்தி கூப்பிடான்னு சொல்லிக்கிறேன். கை கட்டி வாய்ப்பத்தி சிரம் தாத்தி சொல்லிக்கிறார். சரி வாட்டும். கை கட்டி வாய்ப்பத்தி சிரம் தாத்தி பார்க்கலாம். சாமி கை கட்டின சாமி கை கட்டின ஏய் மத்த காட்றா கையா ஏய் மத்த வாய் மூறா ஏய் மூறா வாயா மத்த மூறா ஏ போறடா அச்சா போசாங்க மத்தல வேலைக்கிட்டங்க அச்சா போனாங்க மத்தல வேலைக்கிட்டங்க நான் முடியாது. இந்திங்க இது இந்திய தமிழே சரியா பேச தெரியல. ஆசன் செட்டு போடுற குடியார செட்டு போடு. தர்ம சுவாமி மரியாதை. அவர் யாரு எப்பேற்பட்டவர்? ஏன்னா நீங்கள் ஒரு சாதாரணமான காவல்காரனுங்க இந்த மாதிரி அநியாயம் பண்றீங்க. சரியா போறாங்க போறா சரியா போறா. இது சுத்தம் சொல்ற அக்கா என்ன பண்ணுவீங்க? எச்சி மூஞ்சிட்டு சூத்த போடு சுத்தம். ஏன்னா சுத்தத்தை பத்தி சுத்தம் சோறு போடும் பாசம் பாசு தேடும். சரியா போறான். எப்படி உட்கார்றது? எப்படி உட்கார்றது? சரியா போடுறா. ஒரு 5 ரூபாய் சொன்னது 5 ரூபாய் சுண்டலா போட போட மரமோன்னு இருக்கான். ஏண்டா சுண்டலா போட போட மரமோன்னு இருக்கான். ஆமா பாவிங்களா ஏண்டா கேக்குறீங்க? நல்லா ஊற வச்சு வெயில் செத்து அப்படியே நல்லா இருக்கும். இல்லைன்னா வெயில் சிக்காத காஞ்சி காஞ்சி போய் அந்த வெயில்ல போட போறேன்னு நீ குமுசாமி நாராயணா நாராயணா. எவ்வளவு புளிட்டு வச்சுக்கிறான்டா. தட்டிடா மட்டியா திருப்பி போறான். வந்திருப்போம் யாரு? திருநோவை செஞ்சாரி. அவருக்கு தகுந்த மரியாதை தர வேண்டும். மகமுடி வரைக்கு கால் பிடிக்க மாட்டேன் ஏற்பாடு செய். ஏன்னா காலமான கால்
சும்மா விடுங்க. பக்கத்துல ஏழுல தண்ணிக்கு நீ அடிச்சு புளிய மாத்தம் ஓடுங்க. ஏய் மச்சான், கையை காலை பிடிச்சிடுறா. யாரு கால் பிடிக்கிறே பிடிக்கலையோ முதல்ல இவரு கூட்டுறா. நாலு காட்டி வீட்டுக்கு போனா ஆயா போய் தொம்மோட ஓடுறாரு. மகமனவருக்கு பாத பூஜை செய்ய என்ன பண்ணா உள்ளே சென்று வாசனை மலர் போட்டு ஓடு. நாரதாரியே நாரதரே ஆடி வந்த செய்தி நல்லபடியாக நாரதரே இந்த மாதிரி அக்கிரமம் எங்கடா நடக்க பாடியா? நான் என்ன சொல்ல உங்களாட்ட இது மொத்தமா ஒரு சரியா ஒரு சமந்த துண்டை வாசனை மலர் என்ன தெரியுமா? நான் வாடாது வாடகாது போயிட்டான் வாசனத்தை இல்லையா அத்திர ஜவாது நாய்ப்பி கோய்ப்பி வாசனை இல்ல சொன சொன வாசனை மலர் என்ன? மல்லி முல்லை இருவாட்சி கோங்கு மந்தாரை என்று சொல்லக்கூடிய மலரை கொண்டு வர வைக்க கூடாது போறீங்க. சொன்னு சொல்லு நான் ஏற்றுக்கணும். கோமி கொஞ்சம் சுரந்து முனி பண்ணியது ஏண்டா வாடர படைங்களே நாங்க தாளம் அதே ஊரி இப்பதான் கை வைக்கிச்சு திருவண்ணாமலை ஒட்டோன்னு சின்ன ஊத்துக்குளம் மலை விட முடி கண்டு போட்டேன் என் கோயால சாரபாம்புகளுக்கோ அதுக்கு ஓடிப்படும் மனோட ஆகட்டும் சிறந்திரா வாழ்க 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 இவனை வைத்துக் கொண்டு அப்படித்தான் இந்த நாட்டை அரசாட்சி செய்கிறாய் என்று நாங்க ஒரு விளையாட்டுக்காரப்புள்ள விளையாட்டுக்காரப்புள்ள ஒரு செம்பியா இருக்காங்க. திடீரென்று நம்ம நாட்டை தெரியும் காரணம் என்ன தெரியுமா? ஐயங்கால் தான் இந்த நாட்டை விடுத்து ரத்த கஜ துரக வேறு சொல்லக்கூடிய 4 செலவு திட்டுக் கொண்டு எங்கே சென்று கொண்டிருக்கிறீர்கள்? போகும்போது எங்க எப்படி கேட்கணும் ஏதா கேட்கணும் போர்த்தும் போறீங்களே நீங்க அப்படியே போறீங்களா? நாங்க அப்படியே போயிடலாம். அந்த வியாபாரம் தெரிவிச்சுட்டேன் புறப்பட்டு விட்டோம். தேவலை இப்படி சென்றால் இப்படி சென்றால் அந்த தேவலை நீங்க சிறைபிடிக்க முடியவே முடியாது. நீங்கள் வரம் பெற வேண்டும். உண்மைதான். எப்படி இமாச்சல சென்று ஈசனை கண்டி சாகா வரம் வேகா உடல் போதாத சொல்லும் என்று சொல்லக்கூடிய வரங்களை பெற வேண்டும். அது மட்டுமல்லாமல் இந்த உலகத்திலே நித்திய தத்துவம் என்ற வரத்தை விட்டுவிட்டால் உங்களை அழைப்பறக்கி இந்த உலகத்தை யாருமே
ஒரு அமைதியே இல்லையா? நாயா கத்துல தோட்டாக்குமே டமால் டிவில நானே வயிறு புட்டா பாவி. என்ன பால் செத்து போய்க்கறா? நான் பால் தான் சாப்பிடுறேன். அது வாடா. போயா பால் சாப்பிட்டேன். டேய் எதுக்கு நான் என்ன சொன்னா? துளு போட்டு தொங்க சொன்னா. டேய் நித்தியம் என்றால் உலகம், தத்துவம் என்றால் அடக்கம். இந்த உலகத்தை அடக்கியால வரம்பெற்று விட்டால் இந்த உலகத்தில் எங்களுக்கு நீங்கள் யாருமே இல்லை. எனக்கு ஒரு சந்தோஷம். சபாஷ். சரி பக்த சுவாமி, நான் தவறு செய்து வரம் பெற வேண்டும். எனது மதம் பண்ணிக்கிட்டால் இமாச்சலத்தை சுற்றி சர்வ ஜாத்தியா காவல் இருக்க வேண்டும். ஏன் தெரியுமா? தேவர்கள் சூழ்ச்சிக்காரர்கள். நீ வரம் பெற வண்ணம் ஏன் தகவல் இடையூறு செய்ய வேண்டும். ஆகையால் அந்த இடையூறு நேர வண்ணம் சர்வ ஜாத்தியா இமாச்சலத்தை காவல் இருக்க வேண்டும். நவச்சாலை சுற்றி காவல் புரிய வேண்டும். உண்மைதான். ஐயா இப்போவே நான் கைலாயம் போறேன்டா. உனக்கு என்ன வயசாகி போச்சு? ஏது வயசு போச்சு? ஏதுமா இதுக்காட்டி கைலாயம் போறேன்னு சொல்லு. ஏதுமா போன வாரம் கூட உன் பேத்திக்கு காது குத்துல வச்சு எஜமா 100 கிலோ பிரியாணி போட்டியே எஜமா. 100 கிலோ பிரியாணி போட்டு எல்லாருக்கும் நாடகாரு வந்தாருன்னு சொல்லிட்டு 2 காட்சி செரு கூட வாங்கி குத்தியே எஜமா. எனக்கு 2 பீர் குத்தியே எஜமா. பிரியாணி கூட வீட்டுக்கு ஏற்று போனேன் எஜமா. அதெல்லாம் கூட போன கூட போட்டோம். நீ கையில போன கூட போ. வர சொல்ல பெரிய குப்பை நாடுக்கு போறா. எனக்கு ஒரு கோட்டை கொடுக்க போற வாங்கி போயிட்டா பரதேசியா. ஒரு கோட்டை சாப்பிட்டு கொஞ்சம் கைலாயம் கையில போறேன். மனுஷனா பிறந்த ஒரு நாளைக்கு மரணம் உண்டு. மனிதனாக பிறந்தவர்களுக்கு டேய் மரணம் நிச்சயம். அதாவது இப்போதும் எப்போதும் தெரியாது, யாருக்குமே தெரியாது மரணம் வருது. நான் கைலாயம் என்ன காலகட்டத்தில் நான் போறேன். நீ தான் கையில போறேன். காடி முஞ்ச பையன். கைலாயம் என்றால் என்ன? சிவன் வாழக்கூடிய கைலமாமலை. அங்கே சென்று முனரை மடக்கி நாட்டாசை அறவை மறுத்து காவிகாமரம் தரித்து கரத்திலே கமலத்தை பிடித்து ஆண்டவனை கோரி நான் செய்ய போறேன். என்னன்னா அறிவு கட்டுமனை இந்த நல்லனா இந்த புறப்படலாம். மற்றவருக்கு தங்கள் மரியாதை செய்து வழி அனுப்பிவிட்டு நீங்கள் கைலாயம் நாராயணா நாராயணா என்ன ஒரு நாமத்தை போட்டு யாருக்கு சொல்லு. உண்மைதானே? நீ 3 மாசம் எடுத்து விட்டானே அனைவரும் அறிந்ததுதானே? நான் கேட்கிற கேள்வி டக்கு டக்குன்னு போய் நீ கேள்வி கேட்க போற. கேட்கட்டுமா? நான் போய் சொல்லணுமா? சரி கேளு. உலகத்திலே பொய் சொல்லாதவங்க யாரு? இந்த அகில உலகத்திலே பொய் சொல்லாத புனிதன் யாருன்னு கேட்கிறார். அனைவரும் அறிந்ததுதான். முன்பொரு நேரத்திலே அயோத்தி நாட்டை சீர்ணம் சிறப்போடு பரிபாலனம் செய்தானே ஹரிச்சந்திர மகாராஜன். அவன் ஒருவனே இந்த உலகத்திலே பொய் முறையா புனிதன். என்னடா ஹரிச்சந்திர பொய்ய சொல்லலையா? சொல்றான் ஹரிச்சந்திர பொய். எந்த ஹரிச்சந்திரா? என் வீட்டு பக்கத்து வீட்டு. அவன் சொல்லுவான். தெரியுமா தெரியாதா? ஹரிச்சந்திரன் ஒரு வந்தாடா. தெரியுமா தெரியாதா? எனக்கு தெரியலடா. தெரியாது. யாரு? அதே கேள்விக்கு பதில் நான் சொல்றேன். சொல்லு. உலகத்திலே பொய் சொல்லாதவங்க யாரு? யாரு? மாட்டு தருகார ஓடிதான். நல்ல மாட்டை சப்ப மாட்டேன்றானுங்க பாவிங்க. சப்ப மாட்டை நல்ல மாட்டேன்றானுங்க. சித்தா ஏகன்றானே எதைத்தான் தீமை வச்சுட்டு போனானு தெரியல. ஐயா இந்த மாட்டேன்றாங்க பாவிங்க. நாடக அமைப்பாளர், இன்னும் கொடியாள கிராமம், இன்னும் டீ மாஸ்டர், இன்னும் சமையல் மாஸ்டர், ஆனால் நடமாட ஏஜென்ட் எல்லாருலேயே கடை வச்சு கொண்டிருக்கிறார். ஆனால் ஆட்டானா 10 ரூபா தரமாட்டார். அவர் அப்படியே கம்முன்னு வீட்டுக்கு போடுவார். அந்த ஆள் தான் அவர் பிறந்த நாடகம் வச்சாரு. நான் நிம்மதியாக கர்ணம் மாட்சி ஆயிட்டு வந்தேன். அவர் பிறந்த நாளுக்கு? ஆமா ஆமா, அவர் பிறந்த நாளுக்கு கர்ணம். ஆமா, கர்ணம் மாட்சி எப்படியா? கர்ணம் புறப்பாடு முடிச்சுக்கணும், சாவத்து சொல்லல. அதேதான். ஆமா, எங்க நாடக அமைப்பாளர். எங்க நாடகத்தை அணுக வேண்டும் என்றால் திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி வட்டம் பொறியாள கிராமம், இன்னும் ரஜினி முருகன் டி ஆவி பறக்கும், இன்னும் முரளி, இன்னும் முரளியை போய் பாருங்க. உங்களுக்கு நாடகம் எந்த எல்லாம் வச்சு ஒரு 100-150 கம்பெனி வச்சுக்கிறாரு. ஆமா,
150 கம்பெனி நான் 150 கம்பெனி நாமத்து போட்டு விட்டு வந்துக்குவேன். ஆமா சரி போயிட்டு வரேன். நாராயணம் நாராயணம்